அன்பிற்குரிய நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, ஒரு நல்ல காலை நேரத்தில் யமன் கட்டளை அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு படம் ஆடியோ லான்ச்சு. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய அன்பும் நன்றியும், எங்கள் அண்ணன் ஜாக்கிரதையும் உட்பட நிறைய சின்ன படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைவதற்கான பெரும் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன படமாக அந்த பாட்டில் ராதாகட்டும், குடும்பஸ்தனாகட்டும் பெரிய அளவில் ஒரு வெற்றி படமாக எல்லா பக்கமும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சின்ன படம் பெரிய படங்கள் இல்லாமல் ஒரு படத்தை எங்கே தொடங்குறோமோ அங்கே முழுமையாக செஞ்சு முடிக்கணுன்ற ஒரு உத்வேகமும் அதற்கான தயாரிப்பு தரப்பான ஒத்துழைப்பு இருந்தால், அதற்கு அடுத்து வெளியீட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு வெளியீட்டை மட்டும் திட்டமிட்டு கொண்டு வந்துட்டா அந்த படம் உறுதியாக வெற்றி பெறும். அது சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் கொஞ்ச நாள் எல்லாருமே மறந்துருப்போம், மயில்சாமி என்ன மறந்துருப்போம். இந்த சென்னை தெருக்கல்ல வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடும்போது வேட்டியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போய் மக்களுக்கு உதவி செஞ்சவர், தன்னலமற்ற ஒரு மாபெரும் கலைஞன். அவருடைய வாரிசு வந்து திரையில வரணும்னா அதற்கும் நிறைய இடர்கள் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி அவர் பெருசா வளர்ந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். இது வந்து இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறனால இசையின் நாயகன் NSK அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க. அவருடைய பேரு சசிகுமார். இவர் எனக்கு எப்படி பழக்கம்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் முகிலன்னு சொல்லி அவங்க திரைப்பட இயக்குனர் தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இவரை கூப்பிடும்போதெல்லாம் மக்கள் இசைன்னு கூப்பிடுவார். எனக்கு ஒன்றுமே புரியாது. அது அப்படி யாரையும் நம்ம பெருசாக வெளியில் பார்த்ததில்லையே, வெளியில் எங்கேயும் ரீச் ஆகலையே, எப்படி ஒருத்தர் மக்கள் இசை அப்படின்னு கூப்பிடுறாருன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நானும் வந்து அவரோட பழக ஆரம்பித்தேன். அதன் பிறகு உண்மையிலேயே அப்போதான் புரிஞ்சது. அதாவது அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஒரு 2 பாடலே வாங்கிட முடியும். அந்த அளவுக்கு கடினமாக வந்து உழைக்கக்கூடியவர், இசை மீது பேராற்றல் கொண்டவர்னு சொல்லலாம். சும்மா பேசிட்டு போகும்போதே ஒரு பாடல் போட்டுப்பார், அந்த டியூனை சேகரித்து வச்சுட்டே இருப்பார். இப்போ அவர் டியூனாக சேகரித்து வச்சுருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட டியூன்கள் அவர்கிட்ட இருக்கும். எல்லாமே முத்தாக இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த படத்தில் வெளிப்பட்டிருக்கு. நண்பர் மென்மேலும் வளர்ந்து மக்கள் இசை மன்னராகவே வளம் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், வேலை செய்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது அண்ணன் சுப்பையண்ணன். அவர் தான் கதை வசனம். அவர் இப்போ எங்கள் கூட இல்லை. அவருக்கு முதல்ல நன்றி. அப்புறம் டைரக்டர் ராஜசேகர், அனைவருக்கும் நன்றி. இது யமன் கட்டளை இல்லை, ஆண்டவன் கட்டளை தான். ஏன்னா ஆண்டவனுடைய கட்டளையால் தான் யமன் கட்டளை வெளில வந்திருக்கு. பல ஆயிரம் படங்கள் வெளியிடப்படாமல் முடங்கி இருக்கிறது. ஆனால் யமன் கட்டளை என்ற படம் வந்து ஆண்டவன் கட்டளை மூலமாக இன்றைக்கு சிறப்பாக நம் முன்னால் இதை வெளியிடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த அனைத்து சினிமா துறையில் உள்ள அனைத்து உறவுகளுக்கும், பட தயாரிப்பாளரின் நண்பர் என்கின்ற முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனால் இந்த சினிமா துறை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவரை போன்ற தயாரிப்பாளர்கள் பலர் முன்வர வேண்டும். சிறிய படங்கள் வெற்றி அடைய வேண்டும். நல்ல கதை அம்சக்குள்ள படங்களை இவரை போன்ற தயாரிப்பாளர்கள் மூலியமாக நீங்கள் வெளியிட்டு இந்த மக்களிடம் பேர் பெற வேண்டும் என நான் சார்ந்த அகில்பாட் சத்ரிமுகா சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விரைவில் வெற்றி விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி. இந்த ஒரு நல்நாளில் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் SA கார்த்திகேயன் சார் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து மிக நெருங்கிய நண்பர். இந்த படைப்பை வந்து அவர் உருவாக்குறதுக்கு பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டிருப்பது நாங்கள் அறியும் பொழுது, ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ
பெரிய சவால்கள் இருக்குது ஒரு திரைத்துறையில். நம்ம ஒரு படைப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப அசால்ட்டாக பார்க்குறோம். ஒரு படைப்பு வெளியில் வர்றதுக்குள்ள அந்த படைப்பை வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் என்பது மிகப்பெரியது. அதுவும் வந்து அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் அல்ல, அவர் வேறொரு மாவட்டத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து கொண்டு இந்த படத்தை இன்றைக்கு வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எல்லாம் மிக சிறப்பாக எடுத்து முடித்து இன்றைக்கு அது வெளியில் வரக்கூடிய ஒரு நிலையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய இன்னொரு சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி வெற்றி விழாவில் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் இந்த படைப்பை பற்றியும் நாம் அனைவரும் மீண்டும் நாம் பேச வேண்டும். அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி தர வேண்டும். வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ். என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கமிட் ஆகும்போது அப்பா வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து பண்ணும்போது நாங்கள் பண்ணுறதோட கார்த்திகேயன் சார் வந்து ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் எடுத்து நான் பண்ணுறேன்மா இந்த படத்தை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ரெண்டாவது என் ஜூனியர் அர்ஜுன் வந்து எப்படின்னா எனக்கு ஸ்கூல்லேருந்து ஜூனியரு, காலேஜில் ஜூனியரு, எல்லாத்துக்கும் மேலே. அப்புறம் அன்பு எப்படின்னா இது எப்படின்னா ஒரு டீம் மாதிரியே பழகியாச்சு. ஆனால் வந்து படம் வந்து அப்புறம் சந்திரிகா மேடம் இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக பழகி இதெல்லாம் படமாக பண்ணோமா அப்படின்னா தெரில. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இதோ அண்ணன் மியூசிக் அண்ணன் என்எஸ்கே இது எல்லாத்துக்கும் தாண்டி படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி ட்ராமா, இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு 200% போராடி இருக்கும். அதுக்கு கார்த்திகேயன் சார் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார் அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நல்ல ஸ்கிரிப்டு, இந்த கதை நல்லா இருக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த படத்தில் வாழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் சார் ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அண்ணா. அப்புறம் அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ அன்பு. அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். முழுக்க நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் ஃபுல்லாக காமெடியாகவே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக காமெடி. ரொம்ப சிறப்பாகவே ஹீரோ ஹீரோயின் நண்பர்கள் எல்லாருமே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு. கைத்தட்ட அந்த 2 பேருக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள ஜாக்வா தங்கம் அவர்களே, கலைப்பிலி ஜி சேகரன் அவர்களே, சவுந்தர பாண்டியன் அவர்களே, இயக்குநர்கள் கீரா அவர்களே, அப்புறம் சுரேஷ் அவர்களே, வையாபுரி அவர்களே, கொட்டாச்சி அவர்களே, அர்ஜுனன் அவர்களே,
கதாநாயகன் அன்பு அவர்களே, கதாநாயகி சந்திரிகா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யமன் கட்டளை படம் வந்து இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு, பொண்ணுக்காக வேண்டி அந்த படம் பண்ணி நல்ல ஒரு பிரமாதமாக அந்த படம் ஓடுமா ஓடாதா, வசூல் வருமா வராதான்னு தெரியாமல் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார். முதல்ல அந்த இதுக்கே அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்னா திறமைசாலிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து படம் பண்ணுறாரு அவர். அதனால் அவருக்கு வந்து இந்த திரை உலகம் இருகை குவித்து சிறப்பு தாழ்த்தி வரவேற்கிறதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டீங்க. இப்போ அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கலைப்புலி சேகர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி விருகை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு எல்லாமே நிறைய மாரல் சப்போர்ட் இருக்குது. இந்த படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பெரிய படங்களுக்கு மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போனீங்கன்னா தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பெரிய வருஷத்தில் 250 படம் வருது தமிழ் சினிமாவில். அதில் வந்து 25 படங்கள் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் டைரக்டரு, இல்லை கம்பெனி, இந்த மாதிரி இருக்கிற படங்கள் 25 இருக்கும். மீதி 225 படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஓட வச்சிங்கன்னா தான் பெப்சிங்கிற தொழிலாளர் வர்க்கமும் நல்லா இருக்கும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, தேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் உங்களோட கடமையாக செய்யுங்க. அது வந்து இங்கே ஒரு இந்த படக்குழு சார்பில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அன்பு பற்றி சொல்லணும். இந்த சாங் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாமல் நல்ல செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடிருந்தார். அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக அந்த கதாநாயகி சந்திரிகாவும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சாங்கில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது இல்லாமல் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு கதாநாயகியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நம்ம முதல்ல நன்றி தெரிவிக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த அர்ஜுனன் பற்றி சொல்லணும். இப்போ என்னென்ன, இப்போ நிறைய படங்கள் அவர் நிறையா நடிச்சிட்டு இருக்கிறாரு. யங்ஸ்டர் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து முதல்ல நம்ம அந்த அர்ஜுனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் ஒரு தனித்துவமாக தெரியும் பர்ஃபார்மன்ஸில். அது அவராக வளர்த்துக்கிறாரா இல்லை அவர் அறியாமே அதுக்கு வருதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு உங்ககிட்ட தான் ஒரு கையில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. நல்லா கொண்டு போங்க இந்த படங்களை. யமன் கட்டளை அப்படிங்கிறது வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தர் பேசினார். ஆண்டவன் கட்டளை இட்டதுனால தான் யமன் கட்டளை சக்ஸஸ் ஆகுனாரு. அதே மாதிரி இந்த படம் வந்து சக்ஸஸ் பண்ணுறது உங்ககிட்ட இருக்குது. இந்த வாய்ப்புக்கு உதவிய பிஆர்ஓ அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யமன் கட்டளை திரைப்படம் ஆடியோ அண்டு ட்ரைலர் லான்ச் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் டாக்டர் எஸ்.ஏ. கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கின்ற அவருடைய தந்தை, என்னுடைய நண்பர், அவருடைய மகன் நடித்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்களை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது முதல் படமா? இது முதல் படம். உங்களோட ஆதரவுடன், மேடையில் இருக்கின்ற ஆதரவுடன், தமிழக மக்களோட ஆதரவுடன் பெரிய வெற்றி பெற வேண்டும். முதல் படிதான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். அதே போன்று கதாநாயகி வந்திருக்க அவர்களுக்கும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர், அவர் என் தொகுதி குடும்ப நண்பர், நீண்டகால குடும்ப நண்பர், ஸ்டண்ட் இயக்குனர் ஜாக்குவார் தங்க அவர்களுக்கும், இந்த அழைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற கலைப்புலி ஜி சேகரன் அவர்களுக்கும், ஏ கார்த்திக் ராஜ் அவர்களுக்கும், சமுத்திர பாண்டியன் அவர்களுக்கும், விஜய முரளி அவர்களுக்கும், கவிஞர் சினேகன் அவர்களுக்கும், கீரா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற செழியன் குமாரசாமி அவர்களுக்கும், டாக்டர் எம்.கே. குணா அவர்களுக்கும், எம்.ஜே. ராஜேஷ் அவர்களுக்கும், ஏ.கே. ஃபாத் அவர்களுக்கும் மற்றும் அப்துல் அவர்களுக்கும் எல்லோரும் பேரை சொல்ல வேண்டும். யார் பேரை விட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற திரைப்பட துறையை சேர்ந்த அன்பு நண்பர்களுக்கும், மேடைக்கு முன்பு வருகை தந்திருக்கின்ற
திரைப்படத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு அவர்கள் தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நிலையான இடத்தை திரைப்படத்தில் பிடித்தவர். அவருக்குன்னு ஒரு தனி யாரும் கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு, அது மட்டும் இல்லை, பல மேடைகளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தனி மனிதனாக அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லோருக்கும் எளிமையாக புரிகின்ற வகையிலே பேசுகின்ற ஒரு ஆற்றல் படைத்தவர். அவர் இந்த நேரத்தில் இல்லை. அவர் இந்த படத்தில் நடித்து வெளியே வருகின்ற பொழுது அவர் இல்லை என்றால் கூட அவர் வாழ்த்து, அவருடைய அம்மாவும் அவருடைய தந்தை வாழ்த்துடன் தான் அந்த படம் வெளியே வருகிறது. இந்த படத்தில் திரைக்கதை இயக்கம் எஸ் ராஜசேகர் அவர்களுக்கும், கதை வசனம் வி சுப்பையன் அவர்களுக்கும் மற்றும் கார்த்திக் ராஜா, NSK, கவிஞர் சினேகன் மற்றும் ராதிகா, சிவராஜ் சங்கர், ஜாய்மதி, அவினாஷி, ஏகாம்பரம், வெங்கட், பாரத் மற்றும் இந்த அழைப்பதில் இடம்பெற்ற அத்தனை நல்ல இதங்களும், ஒரு திரைப்படம் சொன்னால் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார், உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். பல கோடிகள் செலவு செய்து படம் எடுக்கிறார்கள், ஆனால் குறைந்த லாபம் வருகிறது. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க படம், அதில் அதிக லாபம் வருகிறது. இந்த படம் உண்மையிலே எல்லாம் கலந்த ஒரு நல்ல படமாக வந்திருக்குது என்று எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார். அது ஒரு பாடல் நல்லா வந்திருக்கு, ஒரு பாடலில் கதையும் நல்லா வந்திருந்தால் தான் அந்த பாடல் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்க்காத சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இந்த இந்த தயாரிப்பு மற்றும் எல்லோரும் இணைந்து ஒரு படம் எடுப்பது எவ்வளோ சிரமம் என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். அதுவும் ஒரு படத்தை இவ்வளோ சிரமங்களும் பட்டு இவ்வளோ பணத்தை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லோரும் படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம எடுக்கிற படம் வெற்றி பெற வேண்டும், அதில் நடித்த கதாநாயகி மற்ற எல்லா நடிகர்களும் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும், டெக்னீஷியன் வளர வேண்டும், தமிழக மக்கள் ரசித்து பார்க்க வேண்டும், இளைஞர்கள் ரசித்து பார்க்க வேண்டும், பெண்கள் ரசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கதையை அமைக்கிறார்கள். பல நேரங்களிலே அந்த கதை மாறுபட்ட கோணங்களில் போவதால் சில படங்கள் போகாமல் போய்விடுகிறது. சில படங்கள் இப்போ கூட சொன்னால் வாழை, உண்மையிலே அந்த படம் ரப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஸோ புதிய டைரக்டர் வருகின்ற பொழுது இன்றைக்கு காலகட்டத்திற்கு என்ன மாதிரி படம் கொடுத்தால் இந்த மக்கள் ரசிக்கிறார் என்பதை உணர்ந்து படம் எடுக்கிறார்கள். உண்மையிலே ஒரு காலத்தில் குறிப்பிட்ட டைரக்டர் தான் சொல்ல முடியும். ஸோ அவர் ஈஸியாக சொல்லிடலாம். அது டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் இயக்குனராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், உதவி எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாரும் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த காலங்கள் பற்றால் இந்த உலகம் எப்படி வளர்ந்துருக்கிறதோ அது போன்று திரைப்படத்தில் இருக்கின்ற டைரக்டர்லேருந்து எல்லா துறையுமே வளர்ந்துருக்குது என்பதை அதில் யாரும் மறந்து விட முடியாது. ஆகவே இங்கே இந்த படம் முதல் படம் அன்பு கதாநாயகி அவர்களுக்கும் மற்ற நடித்த அவர் என்னுடைய நண்பர் நந்தகுமார், அவன் தந்தை, அவங்க வீட்டில் மேக்ஸ் அவங்க அப்பா தான் அனுப்பி வைப்போம் பசங்களெல்லாம். அவர் மகன் என்று சொன்னார் இங்கே வந்த உடனே. உண்மையிலேயே அவருக்கு இந்த தரத்தில் வாழ்த்து சொல்லப்படுற அர்ஜுன் அவர்களுக்கு மென்மேலும் நீங்கள் பெரிய இடத்துல வரணும், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய தந்தை தாயோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு மேன்மேலும் வரணும். எனக்கு முன்னால் பேசி அவர் நீண்ட கருத்தை உரையாற்றினார். உண்மையிலே அவர் ஏதோ மிஸ்கின் விஷயத்தை நீண்ட நேரமாக உரையாற்றினார். ஒரு சினிமா உலகம் இது, ஏதோ ஒரு அரசியல் எடுத்துட்டாலும் சரி, பொது வாழ்க்கை எடுத்துட்டாலும் சரி, அது சமூக ஆர்வலரை எடுத்துட்டாலும் சரி, எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அது உண்மையாக அவர் மனசில் பட்டதை வெளிப்படையாக இந்த இடத்துல பேசிட்டாரு. தப்பு அவர்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம், மற்றவங்க உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம். மேடைக்குன்னு ஒரு எப்பவுமே நாகரிகம் இருக்கு. என்னோட வயதில் நாங்கள் 60 தாண்டினால் கூட வயதில் இளையவர்களே
இப்போ சினிமா உலகம் அது ஒரு ஸ்டைலாக போய்விட்டது. அதனால் அதில் வந்து வயசுகள்லாம் ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள் பார்த்தா ராதிகா பேட்டி கொடுக்குறாங்க, ரஜினின்னு சொல்கிறாங்க. ரஜினிக்கு ராதிகாவுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு வித்தியாசம் இருக்கும். சொல்லும் போது அது சினிமா உலகத்தில் அப்படி ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா 70 வயசு 75 வயசு எங்களோட சீனியராக இருப்பார். இல்லை நீங்கள் உங்களோட வரல, இல்லை எங்களோட 70 75 வயசு சீனியராக இருப்பாங்க. ஆனால் எங்களோட ஒரு 5 வயசு 10 பேர் கூட எங்களை பார்த்து அண்ணன் கூப்பிடுவாங்க. அது வந்து அந்த பதவிக்குள்ள மரியாதை. பதவிக்கு மாவட்ட செயலாளர், ஒரு வாரிய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஸோ அவர் மரியாதை கூட எங்கள் அப்பா வயசுல பார்த்து என்ன அண்ணன் கூப்பிடுவாங்க. நான் அவங்கள பார்த்து பயப்படுவேன். ஸோ அது என்னன்னா அது ஒரு மரியாதை. மேடன் நாகரிகம் என்பது மிக மிக முக்கியம். வெளியே வந்து நீங்கள் நம்ம எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், பேசிக்கலான்றது தப்பே இல்லை. இருந்தாலும் நீங்கள் தனிமையிலே அவரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா, இப்போ நீங்கள் முதல்ல அவர் இப்போதான் சந்திச்சுன்னு சொன்னீங்க, அதை அவருக்கு சொல்லி அதையும் கேட்கவில்லை என்றால் உண்மையில் இந்த மாதிரி மேடையில் நீங்கள் அவர் பேசுவது தவறு இல்லை, சொல்லணும். அது வந்து தப்பு இல்லை. எல்லாம் ஒரு சிலர் வந்து பேசிக் குணங்கள் இருக்கும், அது மேடைக்குன்னு வரும்போது அந்த குணங்களை மறந்துடுவாங்க. அந்த குணங்கள் கீழே வந்த பிறகு அது வர வேண்டும். மேடைக்கு என்பது பெரிய நாகரிகம் வேணும். வார்த்தையை அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவங்க பிள்ளை எப்படி பேசுகிறான்னு பார்க்கணும். வெளியே வந்து எப்படி வேணா பேசிக்கலாம், ஆனால் மேடைக்குன்னு வரும்போது அதுக்கு நாகரிகம் வேணும். அது உண்மையிலே உண்டு. அவர் வெளிப்படையாக சொன்னார். அதுக்காக அந்த ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் உடனே அதை பெரிய அளவில் போடாமல் அதை வேறு விதமாக அதை எடுத்து சென்று இனி வருங்காலங்களிலே வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த யூடியூப்புக்கும் ஊடகத்துக்கும் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பத்திரிகை மிக முக்கியம். இன்னைக்கு 2 கண் என்பது பார்த்தீங்கன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குனால் அது அந்த ஊடகத்துறைக்கு தான் இருக்குது. அந்த ஊடகத்துறை பல விஷயங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. ஆகவே எனக்கும் இந்த தருணத்தில் நான் இந்த வீரவணக்க நாள் கூட்டம் சகோதரர் டைரக்டர் தயாரிப்பாட்டு வேண்டுவிட்டு அப்துல்கிட்ட சொன்னேன், எங்கள் ஊர்வலருக்கு ஓடி போய் வந்துடுறேன், கரெக்டாக 12 மணிக்கு வரேன்னா எங்களோட நானும் வந்து கலந்து கொண்டு இந்த மேடையில் பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் அத்தனை நல்ல இதுங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும், எல்லோருடைய வாழ்த்துடன் என்னுடைய வாழ்த்தும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டும். நன்றி, வணக்கம்.